இப்போ நம்ம பார்க்கக்கூடியது 10 தோல்வி பழனிசாமி. இதற்கான பெயர் காரணம் ஏன் அப்படின்னு பார்க்கலாம். சரிங்களா? என்னங்க, ஊரில் எல்லாருமே அடுத்த முதல்வர் யாரு, இபிஎஸ் தான் திரும்ப வருவார் அப்படின்னு ஒரு சில ஜோதிடர்களும், இன்னும் சில அரிதான ஜோதிடர்கள் விஜய் தான் வருவாங்க, இல்லை ஸ்டாலின் தான் மீண்டும் ஆட்சி அமைப்பார்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் என்னன்னா 10 தோல்வி பழனிசாமி அப்படிங்கிறதுக்கு எக்ஸ்பிளனேஷன் சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்கலாம். ஒரு 1.5 வருட காலமாக ஊர்காட்டில் நம்ம கத்திக்கிட்டு இருந்தது, நம்ம பயணிக்கக்கூடிய முகநூலாக இருந்தாலும் சரி, வாட்ஸ்அப் பொதுத்தளங்களாக இருந்தாலும் சரி, இங்கே உச்சம் பெற்ற நடிகர் ஒருவரால் இபிஎஸ் முதல்வர் ஆவார் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். இங்கே அதன் பொருட்டு விஜய் அவர்கள் இங்கே கட்சியை தொடங்கினார். அன்றிலிருந்து நாம் சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் என்னவாக இருந்தது, சேனல் இங்கே திரும்ப ஸ்டார்ட் பண்ணி, ஆணை இலையை தேடி வரும், இலை வாகை சுடும். அதனோடு மட்டுமல்ல, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 131 தொகுதிகளில் இங்கே தனிப்பெரும்பான்மையில் ஆட்சியை அமைக்கும் என்றும், வலுவான நிலையில் இங்கே திராவிட முன்னேற்ற கழகமானது 89 அல்லது 98 தொகுதிகளில் வெற்றியை பெற்று எதிர்கட்சியாக அமரும் அப்படிங்கிறதையும், விஜய் அவர்கள் அதிகபட்சமாக 2 தொகுதிகளை பிடிப்பார் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லிட்டோம். இதெல்லாம் ஏற்கனவே ஓல்டு ஸ்டேட்மெண்ட். நீங்கள் இப்போ தான் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, டாப் மோஸ்ட் ஜோதிடர்கள் வரைக்கும், அது பேரெல்லாம் சொல்ல விரும்பலை, ரஜினி தான் இங்கே அடுத்த முதல்வர், கட்சியை ஆரம்பிப்பார். அப்படி ரஜினி கட்சி தொடங்கவில்லை என்றால் நான் ஜோதிடமே சொல்லவில்லை அப்படின்னு சொன்ன ஜோதிடராக இருந்தாலும் சரிதான். ஐபிஎல்ல இங்கே குருட்டு போன விட்டத்தில் பாய்கிறது போல் இங்கே கோச்சாரத்தை கட்டி குருட்டுத்தனமாக விட்டத்தில் பாய்ந்து இங்கே நம்பர் 1 இருக்கக்கூடிய ஜோதிடராக இருந்தாலும் சரிதான். அல்லது இங்கே லாரி டயரில் ஒரு உயிர், அப்படி சொல்லக்கூடாது, இருந்தாலும் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், லாரி டயரில் இங்கே அகப்பட்ட ஒரு நாய் இங்கே ஒரு சத்தம் இல்லை, அதே போல் இந்த சத்தத்தை இடுகின்ற ஒரு நல்ல பேர் அகத்திய முனிவர், அவருடைய பேரை சொல்லி ஏமாற்றுகிற ஜோதிடராக இருந்தாலும் சரி, அவங்க எல்லாரும் எப்போதான் வெளியில் ட்ரெண்டிங்காகி வராங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, எலெக்ஷன் அப்படிங்கிறது ஒரு திருவிழா அப்படின்னா, அந்த திருவிழா கூட்டத்திற்கு மட்டும், அந்த திருவிழாவில் இருக்கின்ற மக்கள் தொகையினுடைய கணக்கெடுப்புகளை பார்த்து, கள நிலவரத்தை பார்த்து, அங்கே வியாபாரம் செய்வதற்கு கடைகளை வரிசையாக விரிப்பாங்க. அதே போல தான் இப்போ யூடியூப்பில் இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்காக எல்லா இடத்துலையும் இங்கே போயிட்டுருக்கு. நான் திருவிழா சரக்கு சாப்பிட்ருக்கீங்களா? திருவிழாவில் இருக்கக்கூடிய அந்த குவாலிட்டி அப்படிங்கிறது எல்லா மக்களுக்கும் தெரிஞ்சது தான். அதே நல்ல குவாலிட்டியான பொருளை அவங்ககிட்ட எதிர்பார்க்க முடியாது. அதே போல தான் இந்த ஜோதிடர்களும். சரிங்களா? யூடியூப் இப்படி நிறைய ஜோதிடர்கள் எல்லாருமே அந்த திருவிழா சீசனுக்கு, தேர்தலுங்கிற ஒரு திருவிழா சீசனுக்காக இங்கே கடை விரிச்சிருக்கிறாங்க. அவ்வளோதான். அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சரி தப்பு, அவங்க உற்பத்தி பண்ணக்கூடிய பொருளில் குவாலிட்டி இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுடைய எண்ணங்கள் கிடையாது. அவங்க திருவிழா கூட்டத்துக்கு நம்மளால் முடிஞ்ச வியாபாரத்தை பார்க்கணும். திருவிழா முடிஞ்சோடனே என்ன செய்யணும், கடையை காலி பண்ணிட்டு போயிடணும். அப்போ நீனே வியாபாரம் தானே பார்க்குற அப்படின்னா, அந்த ஊரில் நிலையாக ஒருத்தர் ஸ்டாண்டர்டாக இருப்பார். அவருங்க திருவிழாக்கெல்லாம் கடை விரிக்கலை, அவருக்கு தெரிந்த தொழில் அதுதான். அதனால் 10ஆம் பாவகம் இங்கே புதனோட காம்பினேஷனில் இருக்குது அப்படின்னா வர்த்தகம் பண்ணுவார். அதே போல் ஒரு மனிதனுக்கு இங்கே 10ஆம் பாவகத்துக்கு அதிபதி புதனோட தொடர்பில் இருந்து, அந்த கேதுவும் இங்கே வலுப்பற்ற நிலையில் இருக்கும்போது, இங்கே இறையிலை சொல்லக்கூடிய அந்த குரு கேதுவோடும் இந்த புதனோடும் அவன் பிறவி வினையை சொல்கின்ற சனியோடும் தொடர்பில் இருக்கும்போது, இந்த பிரபஞ்சம் பிறர் விதியை படிக்கின்ற அனுமதியை அந்த மனிதனுக்கு கொடுக்கின்றது. அதனால் இங்கே யாருனாலும் ஜாதகம் சொல்லலாம். ஆனால் அந்த பிரபஞ்சம் கொடுக்கின்ற அனுமதி அப்படிங்கிறது பிறருடைய நிகழ்வுகளை பிரபஞ்சத்தில் நடக்க இருக்கின்ற நிகழ்வுகளை நாம் முன்னதாகவே இங்கே கணித்து சொல்ல வேண்டும் அப்படின்னா, இந்த பிரபஞ்ச விதியானது நான் மேலே சொன்னேன்ல, அந்த அமைப்பு அவனுக்கு இருக்கும் பட்சத்தில் அவன் இங்கே என்ன பண்ணுறான், அந்த தொழிலை அவன் செய்கிறான். சரிங்களா? மற்ற ஜோதிடர்கள் இப்போ ஏன் இதில் ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு, நாம் இதை ஏன் கடந்து 10 தோல்வி பழனிசாமி அப்படிங்கிற பேர் காரணத்துக்கு வந்திருக்கிறோம் அப்படிங்கிறத ஒரு சின்ன டெஃபினிஷனாக எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணியிருக்கோம். சரிங்களா? நம்மளுடைய சேனல் அப்படிங்கிறது இங்கே வருவதற்கான காரணமே நம்மளுடைய ஸ்டேட்மெண்ட்டான 2026 தமிழக சிஎம் அப்படிங்கிறவர் எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்கள் தான். அவர் இங்கே யாரால் சிஎம் ஆவார் அப்படின்னா, உச்சம் பெற்ற ஒரு நடிகரால் அங்கே சிஎம் ஆவார். அது மட்டும் இல்லாமல் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 131 தொகுதிகளை இங்கே பெற்று தனிப்பெரும்பான்மையில் ஆட்சியை அமைக்கும். இங்கே திராவிட முன்னேற்ற கழகம் அப்படிங்கிறது இளைய சூரியனினுடைய தலைமை ஏற்படும். அதனோடு மட்டுமல்ல, இங்கே திராவிட முன்னேற்ற கழகம் அப்படிங்கிறது 89 அல்லது 98. சரிங்களா?
சரிங்களா? ஏன் இதற்கு 89 அல்லது 98 நம்ம சொல்றோம் அப்படின்னா, இங்கே 8 என்பது சனியை சொல்லக்கூடியது, 9 என்பது இங்கே செவ்வாயை சொல்லக்கூடியது. இந்த ஏன் இந்த 89 அல்லது 99 தொகுதிகள் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறோம். சரிங்களா? இதெல்லாம் 8 மாதங்கள் நம்மளுடைய சேனல்லையே தோராயமா 8 அல்லது 9 மாதங்களுக்கு முன்பாகவே முடிஞ்சிருச்சுங்க. சரிங்களா? அதனால இப்போ அவங்க ட்ரெண்டிங்காக வந்திருக்கலாம். அவங்க ராகு வெளுத்தவர்கள்லாம் கூட்டம் கூட்டமாக தான் வருவாங்க. இந்த யுகம் அப்படிங்கிறது ராகுவினுடைய யுகம் தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். சரிங்களா? அதனால இங்க மக்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா, இந்த ராகு வலுப்பெற்றவர்களிடம் மிக எளிமையாக ஏமாறுவாங்க. ஸ்டாலின் அவர்களுக்கு சனிதச ராகு புத்தி. சரிங்களா? அது ஒரு டேஞ்சரஸ் சோன் தான். ஆனால் இங்கே விஜய் அவர்களுக்கு சுக்கிர தசையில் ராகுவோட புத்தி. அப்போ சுக்கிரன் அப்படிங்கிறது ஏற்கனவே மக்களை கவரக்கூடிய ஒரு சொகுசான ஒரு வாழ்க்கையை சொல்லக்கூடியது. சுக்கிரன் அப்படின்னா அங்கே மயங்காதவன் யாருமே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இங்கே ராகு அப்படிங்கிறதும் அவருடைய ஜாதகத்தில் அங்கே பாருங்கள், செவ்வாயினுடைய வீட்டில் அமர்ந்து தான் அந்த ராகு இங்கே புத்தியை நடத்துகிறார். அப்போது இங்கே செவ்வாய் போன்றே அந்த ராகு ஆக்ட் பண்ணுவார். அப்போ இங்கே செவ்வாய் போன்றே ஆக்ட் பண்ணுவார் அப்படின்னா, இந்த செவ்வாயினுடைய எண்ணியல் என்ன? 9. இங்கே சுக்கிரனுடைய எண்ணியல் என்ன? இங்கே 6. இந்த ஒரு தனி மனிதனுடைய செக்சுவல் அப்படிங்கிறதுலே இந்த 69 பொசிஷன் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று தான். அதுதான் அங்கே உச்சம் பெற்ற நிலை. இப்போ விஜய் அவர்களுக்கு இங்கே இந்த சுக்கிர திசையில் இங்கே ராகு புத்தி அப்படிங்கிறதுனால மக்கள் அனைவருமே இங்கே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சுக்கிரனுடைய கவர்ச்சி. அது மட்டும் இல்லாமல் 6, 9 அப்படிங்கிறத இணைச்சோம் அப்படின்னா ஒரு இதய வடிவம்ங்கிறது நமக்கு கிரியேட் ஆகும். ஆற்றின் வடிவம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இங்கே 6 அப்படின்னு இங்கே எழுதணும் அப்படின்னா, இங்கே 9ன்னு போட்டோம்னா ஒரு ஆற்றின் வடிவம் அப்படிங்கிறது பொதுவாக கிடைக்கக்கூடிய ஒரு அம்சம். அதன் பொருட்டு இங்கே ஜோதிடம்ங்கிறது ஒரு மானுட வாழ்வியல் அப்படிங்கிறதுனால விஜய் மேல் ஏன் மக்களினுடைய கவர்ச்சி அப்படிங்கிறதுக்கு காரணம் இதுதான். ஆனால் அந்த காரணத்தை நம்ம தவறுதலாக என்ன செஞ்சிடக்கூடாது, நான் அந்த 69ங்கிற பொசிஷனில் இங்கே சொல்லக்கூடாது. இந்த 69ங்கிறது ஒரு காமத்தின் சுக்கிரனுடைய கலையின் ஒரு உச்சமையை தவிர்த்து பொதுவான கவர்ச்சி அப்படிங்கிறதுங்கிறது இந்த இதய வடிவம் இருக்கு இல்லையா, இந்த 6, 9 சேர்ந்து ஒரு இதய வடிவம் கிடைக்குல்ல, அந்த இதய வடிவம் அப்படிங்கிறது பொதுவாக எல்லாருக்குமே விஜயின் மேல் பார்க்கின்ற போதோ விஜயின் மேல் ஏற்படுவதற்கான அந்த பரிவு, அந்த ஈர்ப்பு அப்படிங்கிறதுக்கு காரணம் இந்த 69 தான். இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி இங்கே சொல்லி முடிச்சாச்சுங்க. சரிங்களா? அதனால் வளவலன்னு அந்த சப்ஜெக்டுக்குள்ளேயே நம்ம போக வேண்டாம். நமக்கு போர் அடிக்கு அவ்வளோதான். இவங்க கருத்து கணிப்புகளில் இங்கே கண்டிப்பாக தொங்கு சட்டமன்றம் வந்துடும், அல்லது இங்கே வந்து பார்த்திங்கன்னா விஜய் ஒருத்தருக்கு யாருக்கு ஆதரவு கொடுப்பாரோ அவர் தான் இங்கே முதல்வர் ஆக போகிறாரு, இங்கே திமுக 180 தொகுதிகளில் இங்கே ஆட்சியை பிடிக்கும், இந்த மாதிரி இபிஎஸ் தடம் தெரியாமே போயிடுவார், 10 தோல்வி பழனிசாமிக்கு 11வது தோல்வி நடந்துடும், 10 தோல்வி பழனிசாமி அப்படிங்கிறவர் வெற்றிச்சாமி ஆவார். எப்போது ஆவார்? இதை தான் நம்ம சொன்னோம். யானை இலையை தேடி வரும், இலை வாகை சுடும். சரிங்களா? இந்த விஜய் அப்படிங்கிறவர் இங்கே இல்லை அப்படின்னா 10 தோல்வி பழனிசாமி 10 தோல்வி பழனிசாமியைத்தான் இங்கே முடிந்திருப்பாரே தவிர்த்து அவர் இங்கே என்ன ஆயிருக்க மாட்டார் அப்படின்னா வெற்றி சாமியாக இங்கே ஆயிருக்க மாட்டார். அதை தான் நம்ம மிக தெளிவாக யானை இலையை தேடி வரும், இலை வாகை சுடும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்போ ரெண்டுக்கும் மேட்ச் ஆகி வந்துருச்சா? இப்போ இதில் பாருங்க, இபிஎஸ் அவர்கள் சுக்கிரனுடைய ரிஷப லக்னத்தில் இங்கே பிறந்திருக்கிறார். இப்போ 10 அப்படிங்கிற எண்ணியல் சூரியனோடதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, சூரியனுக்கு ஜாதக கட்டத்தில் இடம் கிடையாது. இது ஜோதிடர்களுக்கே புரியாத ஒன்று. அதனால் அதுக்குள்ளே நம்ம இங்கே போக வேண்டாம். இந்த 10 அப்படிங்கிறது பொதுவான ஒரு மடத்தனத்தின்படி எடுத்துக்கிட்டாலும் இந்த 10ங்கிறது சூரியனுடைய எண்ணியல் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த சூரியன் அப்படிங்கிறது இங்கே 1, 10, 19 சரிங்களா, அப்படி போய்கிட்டே இருக்கும். இப்போ இதில் இந்த சூரியனுடைய எண்ணியல் அப்படிங்கிறது 10 அப்படிங்கிறத நேரடியாக சொல்வது. இந்த 10 அப்படிங்கிறது இவருடைய எதிரி, இதுவரைக்கும் இவருடைய மைய எதிரியாக இருந்தவர் இங்கே ஸ்டாலின் அவர்கள். அவர் சிம்ம லக்னம் சிம்ம ராசியில் பிறந்தவர். அவருடைய லக்னாதிபதியும் ராசி அதிபதியும் இங்கே யார் என்று கேட்டால் அதே சூரியன் தான். இப்போ புரிஞ்சா உங்களுக்கு? இபிஎஸ் அவர்களும் இந்த 10 தோல்விகளை யாரால் இங்கே அவர் பெற்றார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதே சிம்ம லக்னம் சிம்ம ராசி, அதே 10 என்கின்ற எண்ணியலை கொண்ட
சிம்மத்தில் பிறந்த, சிம்மத்தில் ராசியாக கொண்ட ஸ்டாலின் அவர்களால் இவருக்கு இங்கே ஏற்பட்டது. அதனோடு மட்டுமல்ல, இங்கே அந்த 10 என்கின்றதை தாண்டினால் மட்டுமே தான் அவருடைய சுய ஜாதகத்தின்படி இந்த 11 என்கின்ற லாபம் என்பது அவருக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது இயல்பு. சரிங்களா? இவருடைய 10ஆம் பாவகத்துல அமர்ந்திருக்கின்ற கிரகம் என்பது இங்கே புதன். இந்த 10ல் அமர்ந்த புதனினுடைய வேலை தான். அப்போ இந்த 10 முறையும் யாரால் தோல்வியுற்றார்? உதய சூரியன் என்கின்ற சிம்ம லக்னத்தில் சிம்ம ராசியில் பிறந்த ஸ்டாலின் அவர்களால் அவர் தோல்வியுற்றார். இந்த 10ஆம் பாவகத்தில் இருக்கின்ற இந்த புதனுக்கும் அவர் பெற்ற 10 தோல்விக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு நீங்க கேட்கலாம். சரிங்களா? 10ல் ஒரு கிரகம் இருந்துச்சுன்னா அதன் மேல பழிய தூக்கி போடுவீங்களா அப்படின்னா இல்லை. இங்க பாருங்க, 10ல் இருப்பது இங்கே புதன். இந்த புதன் என்பது எதை சொல்வது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இலையை, பச்சை காய்கறிகளை அனைத்தையும் சொல்வது இங்க புதன் தான். பச்சை பசேன்னு இருக்குங்க, அந்த இடத்துல ஒருத்தர் இங்க ரொம்ப லைக் பண்றாரு அப்படின்னா அவருடைய ஜாதகத்துல இங்க புதன் வந்து ரொம்ப டாப் மோஸ்டா இருக்கும். இங்க சுக்கிரனுடைய தொடர்புலையும் குருவினுடைய தொடர்புலையும் ஒருத்தருக்கு புதன் இருந்துச்சு அப்படின்னா அவர் செடிகுடி வளர்க்குறதுல இங்க ஹார்டிகல்ச்சர்ல ரொம்ப ஆர்வமா இருப்பார். சரிங்களா? அப்போ 10ஆம் பாவகத்தில் அந்த இலையை சொல்லக்கூடிய அங்க புதன் தான் அமர்ந்திருக்கு. சரிங்களா? அவருடைய கர்மஸ்தானத்திலேயே இங்க அந்த புதன் தான் 10ல் அமர்ந்திருக்கிறது. அந்த 10 முறையும் இரட்டைலையில் இங்கே நின்றுதான் அந்த தோல்வியை அவர் சந்தித்தார். அந்த இலைக்கான காரணம் இங்கே புதன் என்பதால் இந்த 10 தோல்வி பழனிசாமி என்கின்ற பெயரை வாங்க வேண்டும் என்பது அவருடைய கர்மாவின் அடிப்படையில் அப்படிங்கிறதுனால அவர் அந்த பெயரை பெற்றார். புரிஞ்சா? இப்போ உங்களுக்கு தேவையில்லாமல் புதனை நம்ம அந்த இடத்துல சொல்லலை. அப்புறம் 2ங்கிறது எப்படிங்க வந்துச்சு? ரெட்டை இலைலாங்க, அது வெறும் இலை இல்லையே அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவருடைய ஜாதகத்தில் 2ஆம் பாவகத்தின் அதிபதி அப்படிங்கிறவர் அங்கே புதன் தான். இப்போ புரிஞ்சா உங்களுக்கு? அதனோட இணைந்து இங்கே சந்திரன் என்பதும் இவருடைய பெயரையும் புகழையும் வெற்றியையும் முயற்சியும் கீர்த்தியையும் அனைத்தையும் சொல்லக்கூடியது இந்த சந்திரன் தான். அந்த சந்திரன் இங்கே 3ஆம் பாவகத்தின் அதிபதியாகவும் மாரகஸ்தானத்தின் அதிபதியாகவும் இருந்து அவர் இங்கே 2ஐயும் சொல்வதால் அந்த இரட்டை இலை இப்போ 2ஐயும் சேர்த்துட்டா உங்களுக்கு ரிசல்ட் கிடைச்சிருச்சா? அந்த இரட்டை இலை என்பதில் தான் அந்த 10 தோல்வி பழனிசாமி என்கின்ற பெயரையும் அவர் பெற்றார். கிளியர் கட்டா எடப்பாடி பழனிசாமி ஏன் 10 தோல்வி பழனிசாமி என்று பெயர் பெற்றார் அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதற்கு அடுத்ததாக எப்போது இந்த 10 என்பதிலிருந்து 10ற்கு அடுத்த எண் என்ன அப்படின்னு கேட்டால் சின்ன எல்கேஜி குழந்தை கூட சொல்லும். 10ற்கு அடுத்தது 11. இந்த ஜோதிடத்தில் இந்த 11ஆம் பாவகம் அப்படிங்கிறது எதை சொல்லும் அப்படின்னு கேட்டிங்கன்னா லாபத்தை சொல்லும். 9ஆம் பாவகம் அப்படிங்கிறது எதை சொல்லும்? ஒரு மனிதன் தலை நிமிர்ந்து வாழ்வதற்கான தன்மையை சொல்வது 9. 6 அப்படிங்கிறது இதற்கு நேர் ஆப்போசிட்டிவானது. ஒரு மனிதனுக்கான தலைகுனிவை சொல்வது இங்கே 6. அதே போன்று இங்கே 10 என்பது அந்த மனிதனுக்கான இந்த 9 கொடுக்கின்ற பாக்கிய கர்மாவையும் இந்த 6 கொடுக்கின்ற தலை நிமிர்வு அவயோக கர்மாவையும் ஒட்டுமொத்த இணைவையும், சரிங்களா, அவயோக கர்மா யோக கர்மா இந்த 2 கர்மாவும் கலந்ததுதான் மனிதனுடைய கர்மவினை. அந்த கர்மவினையை வாழ்நாள் கர்மவினையை சொல்வது 10ஆம் பாவகத்தின் அதிபதி. ஆகவே இந்த புதன் 10ல் இருந்ததால் அதனுடைய காரகத்திலேயே 10 தோல்வி பழனிசாமி என்கின்ற பெயரை அந்த இலையினுடைய சின்னத்தில் இருந்தே அவர் பெற்றார். இதற்கு பிறகு இந்த 11ஆம் பாவகம், சரிங்களா, அவருடைய ஜாதகத்திலே சொல்லிடலாம். இந்த 11ஆம் பாவகம் அப்படிங்கிறது எதை சொல்வது? ஜோதிடத்துல 6 என்கின்ற அவயோக கர்மாவானது இங்கே குறைந்து இந்த 6 என்கின்ற அவயோக கர்மாவை முந்துகின்ற, புரியுதா இப்போ உங்களுக்கு? முந்துகின்ற 6க்கு 6 தான் 11. சரிங்களா? அப்போ 6ங்கிறது ஒரு விஷம். நீங்க அந்த 11ங்கிறது அந்த விஷத்தை முறிக்கக்கூடிய இன்னொரு மாற்று மருந்து. அதான் 6க்கு 6 11. அப்போ இந்த 6ங்கிற கர்மாவே இல்லாத ஒரு தூய கர்மா அப்படிங்கிறது 11. இந்த 11 அப்படிங்கிறது லாபத்தை சொல்லக்கூடியது. இப்போ சந்திக்கிறது அவர் 10 தோல்வியை சந்திச்சிட்டாரு. இப்போ இங்கே அவர் பெறக்கூடியது 11 என்கின்ற வெற்றி சாமியாக அவர் மாறப்போகிறார். இதை இப்போ இல்லை,
யானை இலையை தேடி வரும், இலை வாகை சூடும் அப்படிங்கிறத நம்மளுடைய யூடியூப் சேனல்லேயே ஒரு 9 மாதத்திற்கு முன்பாகவே பதிவு செஞ்சுருக்கிறோம். இப்போ இதற்கும் இந்த பெயருக்கும் காரணம் என்ன அப்படின்னா, இந்த 10 தோல்வி பழனிசாமி என்கின்ற பெயரை பெற்ற இந்த கர்மாவிலிருந்து இபிஎஸ் எப்போது இந்த 6 என்கின்றது பகைதனங்க, அந்த பகையை முறித்து அவர் லாபத்தை பெற்று 11 என்கின்ற இங்கே வெற்றியை லாபத்தை அடைவார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இப்ப இபிஎஸ் அவர்கள் ரிஷப லக்னம் அப்படிங்கிறதுனால ரிஷப லக்னத்தின் அமைப்பின்படியே நமக்கு சொல்லிடலாம். இந்த ரிஷப லக்னத்திற்கு ராஜ யோகாதிபதி என்கின்ற சனி என்பவர் இங்கே 7ஆம் பாவகத்துல திக்பலமா இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. கூட புதனோட இணைஞ்சிருக்கிறாரு. 2 பேருமே, புதனும் சுயச்சாரத்துல இருக்கிறாரு, இங்க சனியும் புதனோட சாரத்துல இருக்கிறாரு. இங்கே 11ஆம் பாவகத்தில் இங்கே குரு ஆட்சி பெற்ற நிலையில் இருந்து தன்னுடைய 9ஆம் பார்வையினால 7ல் இருக்கின்ற இங்கே சனியையும் புதனையும் இங்கே 9ஆம் பார்வையால் பார்க்கிறார் அப்படின்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்போது இந்த மனிதனுக்கு எப்போது நல்ல லாபம் கிடைக்கும் அப்படின்னா என்ன சொல்லணுங்க, இந்த 9 என்கின்ற தலை நிமிர்வு அந்த மனிதனுக்கு எப்போது கிடைக்கும் என்றால், இங்கே அது அமர்ந்திருக்கின்ற பாவக 7. அப்போ 7னுடைய உயிர்காரகம் என்ன? மனைவி. சரிங்களா? அந்த மனைவி வந்ததற்கு பிறகு தான் இவருக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா இந்த பாக்கியம் அப்படிங்கிறது இங்கே செயல்படும். 9 என்கின்ற பாக்கியத்தை கொடுப்பதற்கு அந்த சனி கடமைப்பட்டதாக இருக்கும். இது ஒரு மனைவி ஸ்தானம் அப்படிங்கிறதுனால நேரடியா அந்த பாவக உறவுகளை நம்ம சொல்லணும். அப்படி இல்லை, இது பிளட் சம்பந்தமான நிரந்தரமான உறவுகள் அப்படிங்கிறது கிடையாது. அரசியலுடைய தாரக மந்திரமே நிலையான எதிரிகளோ நிலையான நண்பர்களோ இங்கே அரசியல்ல கிடையாது. அப்படிங்கிறதுனால இங்க நம்ம என்ன சொல்லக்கூடாது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இபிஎஸ்க்கு 5ஆம் பாவகத்துல அவ பையன் வந்ததுக்கு அப்புறம் தான் இங்க இவருக்கு வெற்றி கிடைக்கும், அவர் பையன் அரசியலுக்கு வரணும் அப்படிங்கிறது கான்செப்ட் இல்லை. ஏன் இந்த கான்செப்ட் இல்லை அப்படிங்கிறது உங்களுக்கு நான் சொல்றேன். சரிங்களா? குடும்ப உறவுகளுக்குத்தான், இரத்த உறவுகளுக்குத்தான் அந்த பாவகத்தின் அதிபதியினுடைய உயிர்கள் வரணும். இங்கே இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிரந்தரமற்ற உறவுகள் அப்படிங்கிறதுனால நிரந்தரமற்ற உறவுகள் மூலமாக லாபத்தை பெற வேண்டும் அப்படின்னா நேரடியாகவே அந்த கிரகத்தினுடைய ராசி லக்னத்தில் பிறக்கின்ற இன்னொருவளால் அவருக்கு ஏற்படும். நேரடி இபிஎஸ் அவர்களுக்கு சிம்ம லக்னத்திலும் சிம்ம ராசியிலும் பிறந்த இங்கே ஸ்டாலின் அவர்களால் இந்த 10 தோல்வி அப்படிங்கிறது இங்கே உதயச்சூரினால் ஏற்பட்டது. சரிங்களா? அதே போலத்தான் இங்கே அந்த 11 அப்படிங்கிறது மூத்த சகோதரன் என்றோ அல்லது இங்கே இந்த 4 என்கின்றது தாயை இணைச்சோ நம்ம இங்கே சொல்லலையேங்க. காரணம் இது அரசியல் அப்படிங்கிறதுனால. அதே போல இங்க பாருங்க, ஸ்டாலின் அவர்களால் இந்த 10 தோல்வி பழனிசாமி என்கின்ற பெயரை பெற்றதற்கு நிவர்த்தி எப்போது கிடைக்கும் அப்படின்னா, சந்திரனுடைய, சரிங்களா, நேரடியாக இந்த 11ஓடு தொடர்புல இருக்குது இங்கே 5ஆம் பாவத்துல இருக்கக்கூடிய இந்த சந்திரன் தான். அப்போ இந்த சந்திரனுடைய ராசியையும் லக்னத்தையும் கொண்ட ஒருவர் அரசியலில் வருகின்ற போது இப்படி ஒருத்தர் இங்க இருக்கிறாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நடிகர் விஜய் அவர்களுடைய ஜாதகம் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒண்ணுதான். விஜய் அவர்கள் கடக லக்னத்திலும் கடக ராசியிலும் ஒரு சேர இங்கே பிறந்திருக்கிறார். அப்போ இங்க கடக ராசி கடக லக்னம் அப்படிங்கிறது இங்கே 2 என்பதை சொல்லக்கூடியது. இங்க லக்னம் என்பது 1ஐ சொல்லும். அதே போல இங்க ராசியும் 1ஆம் பாவகத்தில் தான் இருக்கிறது. அப்போ அது மீண்டும் 1ஐ சொல்லும். 11 என்பது இங்கே கிடைச்சிடும். இந்த 11 என்கின்ற எண்ணியலே இங்க சந்திரனுடைய எண்ணியல் 2 தான். 1 + 1 = 2 தான். அப்போ எப்போது, சரிங்களா, எப்போது இந்த 10 தோல்வி பழனிசாமி என்பவர் எப்போது வெற்றிச்சாமியாக இங்கே மாறுவார் அப்படின்னா, இந்த 11 என்கின்ற லாபத்தை அவர் பெறுகின்ற போது. அதான் சொன்னல, இந்த 11ஆம் பாவகம் என்ன சொல்லும், இந்த 6ஐ முறிக்கின்ற 6க்கு மாற்று மருந்தான 11 என்கின்ற லாப கர்மா அப்படின்னு நம்ம சொன்னோம்ல, அந்த லாப கர்மாவுக்கு நேரடியாகவே 11 என்கின்ற எண்ணியலை கொண்ட லக்னத்தில் கடக ராசியில் பிறந்த விஜய் என்கின்ற ஒரு நடிகர் வருவார். அவருடைய வருகைக்கு பிறகு மட்டுமே தான் இந்த இடம் இங்க பவர்ஃபுல்லா மாறும். இப்போ இந்த இடம் இங்க பவர்ஃபுல்லா மாறுது அப்படின்னா, சந்திரன் என்பவர் இந்த சூரியனையும் சுக்கிரனையும் இங்கே பார்ப்பார். அப்போ இங்கே சூரியனையும் சுக்கிரனையும் இங்கே பார்ப்பார் அப்படின்னா, சிம்ம லக்னத்தில் சிம்ம ராசியில் பிறந்த அவரால் தானே இங்க 10, அவரால் தானே இவருக்கு இங்க தோல்வியெல்லாம். அந்த சிம்ம லக்னத்தில் சிம்ம ராசியில் பிறந்த ஸ்டாலின் அவர்களோடு நேரடியாக எதிர்த்து நிற்கின்ற இங்கே எதிரியாக அவர் மாறுவார்.
அதனோடு மட்டுமல்ல, இங்க என்னவாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேரடியாக எதிர்ப்பார் அப்படிங்கிறது தான் 7 நம்ம சொல்றோம். அதற்கு கூடுதலா இங்க என்னன்னு பார்த்தோம்னா, இந்த சிம்ம லக்னத்தின் சிம்ம ராசியில் ஸ்டாலின் பிறந்திருக்க, இங்கே கடக லக்னத்தில் கடக ராசியில் விஜய் பிறந்திருக்கிறார் அப்படின்னா, இந்த சிம்மத்திற்கு ராசிக்கும் இங்க விரயம் கடகம். அதே போல இந்த சிம்மம் லக்னத்தில் பிறந்த அதே ஸ்டாலினுக்கும் இங்கே விஜய் அவர்கள் சிம்ம லக்னத்திற்கு விரயமான கடக லக்னத்தில் இங்கே பிறந்திருக்கிறார். ஸ்டாலின் அவர்களுக்கு லக்னத்தின்படியும் ராசியின்படியும் இங்கே விரயத்தை சொல்லக்கூடியது இங்கே கடகம்தான். அந்த கடக லக்னத்தில் கடகராசியில் அவர் இங்கே பிறந்திருக்கிறார் அப்படின்னா, அவர் இங்கே அரசியலில் வருகின்ற போது நேரடியாகவே இந்த சூரியனை எதிர்ப்பார். இந்த சூரியனை எதிர்ப்பார் அப்படின்னா, இங்க யாருடைய வீட்டில் இந்த சந்திரன் என்பவர் இங்கே அமர்ந்திருக்கிறார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இவர் புதனுடைய வீட்டில் அமர்ந்திருக்கிறார். யோகத்தையும் அவயோகத்தையும் இணைத்து சொன்ன 10ங்கிற ஒரு மனிதனுடைய வாழ்வியலினுடைய கர்மாவை சொன்ன ஒட்டுமொத்த கர்மாவை சொன்ன அதே புதனுடைய வீட்டில் இங்கே அமர்ந்திருப்பதால், அப்போ இங்கே என்ன ஆக போகிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவ்வளவு நாளா பெற்ற, ஏன்னா இங்க நேரடியா அந்த புதனுடைய வீட்டிலே அமர்ந்து அதுவே இங்க 2 என்கின்ற 11 என்கின்ற எண்ணிலையும் பெற்று அந்த சந்திரன் நேரடியாக 11ஆம் பாவகத்தை இங்கே பார்ப்பதால், ஸ்டாலின் அவர்களோ அல்லது திமுக கட்சியை சேர்ந்தவர்களோ 10 தோல்வி பழனிசாமி என்று சொல்லலாம். ஆனால் இங்க விஜய் அவர்கள் என்னதான் சொல்லணும் அப்படின்னா, வெற்றிச்சாமின்னு சொல்லணும். ஏன் காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்கே விஜய் அவர்களால் மட்டுமே தான் சந்திரன் விஜய் இலையை தேடி வரும். அது அமர்ந்திருக்கக்கூடிய பாவகம் இலையை சொல்லக்கூடிய புதன், சரிங்களா? யானை இலையை தேடி வரும், இலை வாகை சுடும். ஏன் இலை வாகை சுடும்? இங்க நேரா பாருங்க, 11ஆம் பாவகத்தை தான் இங்கே நேரடியாக பார்க்கிறது. விஜய் அவர்களுக்கு இங்கே சுக்கிரதசை நடக்க, அப்போ அவருக்கு லாபம் கிடைச்சிருமா? இல்லை, விஜய் அவர்களுக்கு இங்கே அதே 11ஆம் பாவகம் பாதகம். புரிஞ்சிச்சா? அப்போ இந்த பாதகம் அப்படிங்கிறது இவருக்குத்தான் தவிர்த்து, இவரால் இங்கே லாபம் அப்படிங்கிறது இபிஎஸ்க்கு தான். யானை இலையை தேடி வரும், இலை வாகை சூடும். 10 தோல்வி பழனிசாமி என்கின்ற பெயரை மாற்றுவதற்கென்றே இங்கே கட்சியை தொடங்கியவர் விஜய் அவர்கள். ஒரு தசாபுத்திகள் இதை எண்ணியல் படி அல்லாமல் இங்கே உறுதி செய்யும். நாம இவ்வளத்தையும் சொல்றது தசாபுத்திகளின் அடிப்படையில தான் எண்ணியலை பொருத்தி பார்க்கிறோமே தவிர்த்து எண்ணியலின்படி தசாபுத்திகளை இங்க பொருத்தி பார்க்கல. ஒரு புரிதல் அப்படிங்கிறது இங்க வேணும், சரிங்களா? இப்போ பாருங்க, புதன் தசை சுக்கிர புத்தி அப்படிங்கிறது இபிஎஸ் அவர்களுக்கு நடப்புல இருக்கு. இந்த புதன் அப்படிங்கிறது இவருடைய ஜாதகத்துல 10 என்கின்ற கர்மஸ்தானத்துல அமர்ந்திருக்கு. அந்த கர்மஸ்தானத்தின் அதிபதி என்கின்ற சனி என்பவர் இங்கே 6ஆம் பாவகத்தில் உச்சம் பெற்ற நிலையில் இருக்கிறார். அந்த சனிக்கு வீடு கொடுத்த லக்னாதிபதியும் 6ஆம் பாவகத்தின் அதிபதியும் 6க்கு 6 என்கின்ற 11ஆம் பாவகத்தில் உச்சம் பெற்ற நிலையில் அமர்ந்திருக்க, இந்த புதன் தசையில் இங்கே சுக்கிர புத்தி என்பது அவருக்கு இங்கே தேர்தல் முடிந்து பதவி ஏற்கின்ற வரைக்கும் அவருக்கு புதன் தசையில இங்கே சுக்கிர புத்தி தான். அப்போ இந்த புதன் தசையில் இங்கே சுக்கிர புத்தி என்பதால், அந்த சுக்கிரன் 6க்கு 6 என்கின்ற 11ஆம் பாவகத்தில் இருப்பதால், அந்த சுக்கிரன் உச்சம் பெற்ற நிலையில் இருப்பதால், ஒரு உச்சம் பெற்ற நடிகர் என்பவர் இங்கே கட்சியை தொடங்குவார். அவர் வருகையால், யானையின் வருகையால் இலை வாகை சுடும். அதாவது இந்த ஸ்டாலின் தான் அப்படி வைப்பார்ல, முடிச்சு அவ்வளவுதான். அஸ்ட்ராலஜி பலன்கிறது இதை தாண்டி சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. புதன் தசையில் உச்சம் பெற்ற சுக்கிர புத்தியில் இபிஎஸ் முதல்வர் ஆவார் அப்படின்னா, அந்த உச்சம் பெற்ற சுக்கிரன் நடிகரை சொல்லும் அப்படின்னா, நடிகர் என்ன ராசி என்ன லக்னமாக இருப்பார் அப்படிங்கிறது இங்க சொல்லுது பாருங்க. இங்கே அந்த உச்சம் பெற்ற சுக்கிரன் அப்படிங்கிறது இந்த பௌர்ணமி சந்திரனுடைய நேரடியான பார்வையில் இருக்கிறது. அப்போ இந்த சந்திரனுடைய கடக லக்னத்தில் கடக ராசியில் பிறந்த, ஏன்னா சந்திரன் 2 இல்லை, அந்த 2மே ஒரு சேர பிறந்த விஜய் அவர்களால் மட்டுமே தான் இங்கே இபிஎஸ் அவர்கள் 10 தோல்வி பழனிசாமி என்கின்ற பெயரை மாற்றி இங்கே வெற்றிச்சாமி என்கின்ற பெயரை பெறப்போகிறார். நாம் 1.5 வருடங்களாக யானை இலையை தேடி வரும், இலை வாகை சுடும், சரிங்களா? இங்க யானையும் பாருங்க, சிங்கிள் யானை வைக்கல, அதுவும் 2 யானை தான் வச்சிருக்கிறாரு. சந்திரனில் பிறந்த ஒருவர் அப்படிங்கிறது தானே வருது. யானைங்கிறது இங்க வரவே இல்லையே அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அப்படிங்கிறதுக்கு 2 அப்படிங்கிறது இங்க சந்திரன் அப்படிங்கிறதுனால அது கூட இங்க கான்செப்ட் ஓகே. ஆனா இங்க யானைங்கிறது வரவே இல்லையே அப்படின்னு நீங்க யோசிச்சீங்க அப்படின்னா, நல்லா பாருங்க, 11ஆம் பாவகம் அப்படிங்கிறது இங்கே யாருடைய வீடு?
குருவினுடைய வீடு, குருவினுடைய காரகம் என்ன? மிகப்பெரிய உருவத்தை சொல்லக்கூடியது. குருவினுடைய காரகத்தில் விலங்கை சொல்வது யானை தான். சரிங்களா? அப்போ யானை என்பது குருவினுடைய காரக உயிரினம். இந்த சந்திரன் நேரடியா இங்க யாரை பார்க்கு? இந்த 11ஆம் பாவகத்தை தான் பார்க்கு. அப்போ இந்த 11ஆம் பாவகத்தின் அதிபதி மீண்டும் பரிவர்த்தனை கூட இங்கே ஆகிறார். இப்போ ரெட்டையான வந்துருச்சா? இந்த ரெட்டையான வரும்போது தான் இங்க என்ன செய்யும்? இந்த இலை இங்கே 2026 தமிழ்நாட்டில் வாகை சுடும் அப்படின்னு சொன்னோம். இதுதான் யானை இலையை தேடி வரும், இலை வாகை சுடும். நாம சொன்னது இன்னைக்கு ரீகால் பண்ணி நம்ம ஒரு 1.5 ஆண்டுகளாக யானை இலையை தேடி வரும், இலை வாகை சுடும் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் ஒரு 1.5 வருடமான நம்மளுடைய ஸ்டேட்மெண்ட்டு. அதை இங்கே யூடியூப் சேனலில் கன்வெர்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சேனல் கிரியேட் பண்ணி ஒரு 9 மாதமாக நம்ம சொன்ன பலன் அப்படிங்கிறது இன்னும் 3 நாள் ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடி திரும்ப ரீகால் பண்ணி சொல்லியிருக்கிறோமே தவிர்த்து இங்கே புதுசாலாம் எதையும் நம்ம புகுத்தி சொல்லலை. நம்மகிட்ட பயணிக்கக்கூடிய நம்மளுடைய வாடிக்கையாளராக இருந்தாலும் சரிதான், அல்லது இங்கே அவங்களே சொல்லியிருக்காங்க சாத்தியமே இல்லாத சொல்லிட்டு இருக்கீங்களே, இதை கொஞ்சம் சொல்லும்போது கொஞ்சம் கவனமாக சொல்லதுக்கு பாருங்கள் அப்படின்னு நம்மளுடைய தீக்கா நண்பர்கள் நமக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. சரி, பிரபஞ்சம் நமக்கு ஒரு உன்னதமான ஒரு தன்மையை பிரபஞ்சம் பிச்சையாக கொடுத்துருக்கு. அதனால் அதன் பொருட்டு இங்கே அதை நாம் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜோதிடம்ங்கிறது ஒரு மானுட வாழ்வியல் அப்படிங்கிறத இங்கே பறைச்சாட்டணும். இபிஎஸ் எப்படி வந்தார்? நீங்கள் தசாபதிகள் படி இங்கே பாருங்களேன். இங்கே பாருங்கள், இப்போ வேற ஒரு கண்டென்ட்டுக்கு ஸ்கிப் ஆகுறேன்னு நினைக்க வேண்டாம். பொதுவாக ஜோதிடங்கிறது ஒரு மானுட வாழ்வியல்ங்கிறதுக்காக உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா? இவர் முதல்வராக வந்தார்ல, எப்படி வந்தார்? தவழ்ந்துக்கிட்டே வந்தார்ல. முட்டுக்காப்பியஸ் அவர்கள் முழங்கால் இட்டு தானே இங்கே பதவி அடைஞ்சார். அப்போ இங்கே அவருக்கு நடந்த தசைங்கிறது சனி தசையில் ராகுவினுடைய புத்தி. ஒரு கிரகம் அப்படிங்கிறது தான் நின்ற சாரத்தின் வழியாகத்தான் தன்னுடைய பலனை செய்யும். ராகுவினுடைய சாரத்துல இருக்கு. இவருடைய சுய ஜாதகத்துல ராகு அப்படிங்கிறது 8ஆம் பாவகத்துல இருக்கு. 8 என்பது ஒரு உயிரை சொல்லக்கூடியது. இந்த 8ஆம் பாவகத்தின் அதிபதி யாருன்னு கேட்டீங்கன்னா குரு. ஜெயலலிதா அம்மையாருக்கு அந்த குரு தான் இதே ராகு அமர்ந்த தனுசில் அமர்ந்து அவருக்கு மாரகத்தை கொடுத்துச்சு. அவரு இங்க என்ன லக்னம்? மிதுன லக்னம். புரியும் இது எல்லாருக்குமே. இதுல இங்க பாத்தீங்கன்னா இந்த இவருக்கு இபிஎஸ்க்கு சனி தசையில் இந்த ராகுவினுடைய புத்தி நடக்க அந்த சனி ராகுவினுடைய சாரத்தில் அமர்ந்ததால் இவர் இங்கே ஜெயலலிதா அம்மையாராகவே மாறினார். மாறுவதற்கு முன்பாக சனியினுடைய காரகமான முழங்கால் இட்டுத்தான் அவர் அந்த பதவியை பெற்றார். முழங்கால் இட்டுத்தான் அவர் அந்த அம்மையாராகவே மாறினார். ராகு என்ன செய்யுங்க? எந்த பாவகத்தில் அமர்ந்திருக்கிறோ அந்த பாவகத்துக்கு அதிபதியாகவே மாறிடும். சரிங்களா? அதே போல இபிஎஸ் என்ன ஆனாரு? ஜெயலலிதா அம்மையாராகவே அங்கே மாறிவிட்டார். இதுதான் தன்மை. இதா புத்திகள் தான் நடக்கின்ற பலன்களை சொல்லும். அது எப்படி நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எதன் வழியாக நடக்கும்னு கேட்டிங்கன்னா, அந்த தசாநாதன் நின்ற நட்சத்திர சாரத்தின் வழியாக நடக்கும். இதுதான் கான்செப்ட். சரிங்களா? அது மட்டும் இல்லை, இங்கே ஸ்டாலின் அவர்களுக்கும் சனி தசையில் அதே ராகுவோட புத்தி தான். அதான் கன்ஃபார்மாக இங்கே அதான் ஸ்டாலின் ஐயா சொல்லுவார்ல, முடிஞ்சு போச்சு. இதுக்கு தாண்டி நீங்கள் கருத்து கணிப்புல பார்க்குறதோ அல்லது இங்கே புதுசாக ராகுவுடைய ஜோதிடர்கள் இருக்காங்கல்ல, சீசனுக்கு மட்டும் கடை போடுவாங்கல்ல ராகு வளர்த்தவர்கள், அவர்கிட்ட போய் நீ புதுசாக நீங்கள் பார்க்குறதோ இல்லைன்னா கருத்து கணிப்புகள் பார்த்து இங்கே யூடியூப் ட்ரெண்டிங்காக எதையாவது மாற்றி போட்டுட்ருக்காங்கல்ல, அவங்கள்ட்ட பார்த்து நீங்கள் இன்னும் கன்ஃபியூஸ் ஆகுறதோ எதுவுமே தேவையில்லை. 1.5 ஆண்டுகளுக்கு முன்னால் சொன்ன அதே ஸ்டேட்மெண்ட்டை இப்போ திரும்பவும் ப்ரூவ் பண்ணியிருக்கிறோம். யானை இலையை தேடி வரும், இலை வாகை சுடும். சரிங்களா? அந்த யானை அப்படிங்கிறதும் இங்கே குருவினுடைய தன்மையை வச்சு சொன்னோம். இங்கே ரெட்டை யானை அப்படிங்கிறதும் இங்கே சந்திரனை வச்சு சொன்னோம். இங்கே இலை அப்படிங்கிறது இவருடைய 10ஆம் பாவகத்தில் இருக்கிற புதனை வச்சு சொன்னோம். இங்கே வாகை அப்படிங்கிறது 11. சரிங்களா? வாகை மலர். அந்த வாகை மலரும் அவருடைய கொடியில் இருக்குது. சரிங்களா? அதன் மட்டும் இல்லாமல் இங்கே வாகை அப்படிங்கிறது லாபத்தையும் வெற்றியையும் சொல்லும். அது 11ஆம் பாவகம். 1.5 ஆண்டுகளுக்கு முன்பே யானை இலையை தேடி வரும், இலை வாகை சுடும் அப்படிங்கிறத இபிஎஸ் அவர்களுடைய ஜாதகத்தையும் விஜய் அவர்களுடைய ஜாதகத்தையும் இணைத்து தெளிவான கிளியர் கட்டாக அந்த டெஃபினிஷனுக்கான இங்கே முடிவை நம்ம சொல்லிட்டோம். நன்றி.